கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய ஏப்ரல் மாதத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த 3 மாதங்களில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய மாரநாதா குடும்பத்தையும் சபையாகிய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் சமீபத்திலே தூரத்திலே எங்கே இருந்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் 3 மாதங்கள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தாரே, அவருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆமேன் ஏப்ரல் மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க. நீங்கள் கொடுக்க போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். அவை ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினால ஆண்டவரே, உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே வாக்குத்தத்தம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறப்புக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமேன். கர்த்தர் பேசுவீரா, ஒவ்வொரு பிள்ளைகளோட பேசுங்க. தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் வெளிப்படுவதாம் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த புதிய ஏப்ரல் மாதத்துக்காக ஜெபிக்கும் போது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதனுடைய 2வது பகுதி. ஆமேன். அங்கே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தை உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? ஆபிரகாமை பார்த்து சொன்ன கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாம். எனக்கு அன்பான தேவ வசனத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்கிருந்து நானும் கர்த்தர் வார்த்தையை கேட்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமா? தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமா? நீங்கள் ஜெபியுங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபியுங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, தேவ திட்டம், தேவ சித்தம், அது ஊழியத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆமேன் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற வேண்டுமானால் ஆமேன், நீங்கள் முதலாவதாக ஆதியாகமம் 15:1 வாசித்தது போல, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் சொன்ன 3 காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வரணும். முதலாவது வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டுமானா பயத்தை விட்டு வெளியே வா. நீங்கள் வரணும். வெளியே வந்தால் தான் ஆசீர்வாதம். பயத்தை விட்டு வெளியே வரணும். வேதத்தில் நாம் சிலர் சொல்லுவார்கள், பயப்படாது என்ற வார்த்தையை 356 முறை சொல்லுவாங்க. தப்பு. வேதத்தில் 53 இடத்துல மட்டும்தான் பயப்படாது என்று சொல்லப்படுகிறது. 103 இடங்களில் பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படுற காரியத்தை முதலாவது நிறுத்துங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேண்டுமானால் உங்களுக்குள்ள நிறைய பயம் இருக்கும். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்ககாரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. ஆமேன். அல்லேலூயா. பயம் ராத்திரியானா சிலருக்கு பயம், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற வேண்டுமானால் முதலாவது நீங்கள் உங்கள் பயத்தை விட்டு வெளியே வந்தாதான் ஆமேன் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு வேதாமத்தில், ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்படுகிறது, டூ நாட் பியர். முதல்ல பயப்படுற காரியத்தை நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் டூ நாட் பியர், உங்கள் பயப்படுற காரியத்தை நிறுத்துங்கள், ஸ்டாப் பண்ணுங்க. அவரால் முடியும். அவர் என்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய நினைத்திருக்கிறாரோ நான் தேவனாய கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நல்லா நீங்க கவனிங்க. 17 வயசுல யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். ஆனா 39 வயசுல தான் அது நிறைவேறினது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 17 வயசுல கர்த்தர் கொடுத்தார். ஆனா 39 வயசுல தான் அது நிறைவேறினது யோசேப்புடைய வாழ்க்கையில. அந்த பயம், சிறைச்சாலை இருக்கும்போது பயம், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவன் தேவனோடு கூட இருந்தான்னு வாசிக்கிறோம். அந்த பயம், நீங்க பயத்தை விட்டு வெளியே வாருங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். நீங்க பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, காலத்தை பார்க்காதீங்க, எதையும் பார்க்காம கர்த்தரை பாருங்க. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக நீங்கள் பயத்தை விட்டு வெளியே வாங்க. இரண்டாவதாக பரிதாபத்தை விட்டு வெளியே வாங்க. மூன்றாவதாக வாக்குத்தத்தம் நிறைவேற பாதிப்பை விட்டு வெளியே வரும். நீங்க வெளியே வந்தீங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லியும் நிறைவேற்றாமல் போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த வார்த்தையை கேட்கிற உங்க அநேகருக்குள்ள பயம் இருக்கிறது. உங்கள் பயத்தை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். பயப்படுற காரியத்தை நிறுத்துங்கள். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் இத்தனை ஆண்டு காலம், உங்களுக்கு எத்தனை வயசாகுதுன்னு தெரியாது, இவ்வளோ காலம் நீங்கள் பயந்து கொண்டிருந்தேன். யோபு தன் பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருந்தான். அவன் பயந்தது அவன் வாழ்க்கையில் நேரிட்டது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து பயமா? உங்கள் குடும்பத்தை குறித்து பயமா? எதிர்காலத்தை குறித்து பயமா? வேலையை குறித்து பயமா? வியாதியை குறித்து பயமா? இந்த பயத்தை விட்டு வெளியே வா. Do not fear. நீங்கள் பயப்படுற காரியத்தை நிறுத்துங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். இன்னும் 302 காரியங்கள் இருக்கு. அதை நான் வருகிற நாட்கள் உங்களோடு பயந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உங்களுடைய ஆமென் பயத்தை விட்டு வெளியே வா. இரண்டாவதாக நீங்கள் பரிதாபத்தை விட்டு வெளியே வா. மூன்றாவதாக பாதிப்பை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. தேவனுடைய அனுக்கிரகம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆதியாகமம் 15:1 தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய. அவனுக்கு பிள்ளையே கிடையாது, பிள்ளையே கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். ஒரு பிள்ளை கூட அவனுக்கு கிடையாது. கர்த்தர் அவனை கூடாரத்தை விட்டு, நீ அடுத்த அதிகாரங்களுக்கு நீங்கள் 18 அந்த அதிகாரங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்த கர்த்தர் அவனை கூப்பிடுறார். அவன் கூடாரத்தை விட்டு வெளியே வாப்பா, கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்து நட்சத்திரங்கள் அண்ணாந்து பார் அப்படிங்க. இது என்ன கூடுமானா எண்ணுங்க. கடற்கரை மணலை பார்த்து சொல்கிறார், இந்த மணலை என்ன கூடுமா? தேவனுடைய வாக்குத்தத்தம் விலையேற பெற்றது. ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். நீங்கள் பயம், நேருக்குள்ள இருக்க பயத்தை விட்டு வெளிவாங்க. அதை நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க. பாதிப்பை விட்டு வெளிவாங்க. பரிதாபத்தை விட்டு வெளிவாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஏப்ரல் மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் செய்யுங்க. பயத்தோடு இருக்கிறாங்க. வேலை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், சபையை குறித்த பயம், ஊழியத்தை குறித்த பயம், எத்தனையோ விதமான பயம், வியாதியை குறித்த பயம், கடனை குறித்ததான பயம். இந்த பயத்தை விட்டு வெளியே வாங்க. என்னோடு கூட ஜெபிங்க. இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க, அதை நிறுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற போகிறது. பரலோக பிதாவே, என்னோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கா, எங்கள் சபையின் குடும்பங்களுக்கா, எங்கள் மாரநாத குடும்பத்துக்கா ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ பயப்படாதே, பயத்தை விட்டு வெளியே வர ஆண்டவரை, பரிதாபத்தை விட்டு வெளியே வர, பாதிப்பை விட்டு வெளியே வர நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரை நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயமாகி இருள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, பயத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். நீர் அவளுக்கு கேடகமாய் மகாபெரிய பலனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் கிருபை இருக்கட்டும்.
நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். எங்களோடு கூட செபிக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 15:1 தேவ கிருபைகளோடு இருக்கட்டும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேசலாம்.